الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم يا معشر من آمن بلسانه ولم يدخل الإيمان في قلبه لا تؤذوا المسلمين ولا تعيروهم ولا تتبعوا عوراتهم إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்பு எப்பொழுதுமே குத்துபாக்களிலே நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே நேரம் கண்கள் ஹபீபுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிலே அமைத்துக் கொள்ளும் பொழுது உற்சாகமும் ஏற்படும், தெளிவும் கிடைக்கும், ஏதோ ஒரு மாற்றமும் உண்டாகும். ஹபீபுக்கும் பேச வந்த தலைப்பை சிறப்பாக பேசுவதற்கு அது உந்து சக்தியாக அமையும். தூக்கம் இல்லாமல், சோர்வு இல்லாமல், வேறு பராற்றுகள் இல்லாமல் உற்சாகம் குறைகின்ற பொழுது ஹதீபுக்கும் தலைப்பில் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே உங்களுடைய உற்சாகம் மிக மிக அவசியம் என்பதை ஞாபகமூட்டியவனாக பிரசங்கத்துடைய தலைப்பை விவரிப்பதற்காக வேண்டி இரண்டு சம்பவங்கள். ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த சம்பவம், இன்னும் ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நடைபெற்ற சம்பவம். ஒரு ஜனாசாவை தொழுவிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவன் பாவி, இவன் நன்மைகளை செய்யாதவன். பெரும்பாலும் ஒரு செய்தி வந்தால் உண்மையிலே நம்பிக்கையானவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றாலும் சபையிலே மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சபையை முன்னோக்கி கேட்டார்கள், இந்த மையத்தாக ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரர் ஏதாவது நன்மை செய்வதை யாராவது கண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது சஹாபி சொன்னார்கள், ஒரு நாள் இரவு அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக, அல்லாஹ்வுடைய பிரச்சார பணிக்காக பிரயாணம் செய்து வந்த ஒரு ஜமாஅத்துக்கு
அவர்களுடைய பொருட்களை இரவிலே பாதுகாப்பு செய்தார். ஒரு இரவு அல்லாஹ்வுக்காக தீனுக்காக விழித்திருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவித்துவிட்டு அவருடைய ஜனாசா விடயத்தில் நன்மாராயமும் சொன்னார்கள். பாருங்கள் எப்படி இணைகிறது என்று. இங்கு படித்த பாடம், இந்த நிகழ்வினூடாக கற்ற பாடம், உமருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குடிகாரர் ஹத்தடிப்பதற்காக கொண்டு வரப்படுகிறார். தொழுவிக்க விடாமல் நபி அவர்களை தடுத்த ஒரு மஷூரா சொன்ன அந்த உமர் எல்லானவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குடிகாரர் ஹத்தடிக்கப்பட கொண்டு வரப்பட்டு ஹத்தடிக்கப்படும் பொழுது அழுதவர்களாக உள்ள முருகி மக்கள் எல்லாம் அந்த போதைக்குரிய அந்த குடிக்குரிய மதுபானம் பாவித்தோடைய ஹத்தை அடித்து நிறைவேற்றியதும் உமர் சொல்றார்கள், யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களை கேவலப்படுத்தி விடாது, இந்த சகோதரரை மன்னிப்பாயாக. யாருக்காக? குடிகாரனுக்காக. இவனை நீ மன்னிப்பாயாக. இவன் குடித்த பாவத்துக்கு உலகத்தை நாங்கள் ஹத்தடித்தோம். அவன் திருந்தி நல்லவனாக மாறினால் அவனை மறுமையிலே நீ கண்டிக்காமல் உன்னுடைய மன்னிப்பை வழங்குவாயாக. அன்பானவர்களே, 2 தலைப்புகளை நாணயத்துடைய 2 பகுதிகள் போன்று இணைத்து சில விடயங்களை முன்வைக்க இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை படிப்பினையோடு இணைத்து என்ன பேச போகிறேன் இந்த சம்பவத்தை வைத்து சிந்தித்து பாருங்கள். என்ன தலைப்பை முன்வைக்க போகிறேன், உங்களுடைய சிந்தனையை திருப்புவதற்குத்தான் இந்த 2 சம்பவங்களும். அன்பானவர்களே, எப்பொழுதுமே நாம் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுக்காதபடி வாழ வேண்டும், மற்றவர்களுடைய நனவுகளையே பேச வேண்டும். இந்த 2 தான் என்னுடைய இணைந்த தலைப்புகள். நாணயத்துடைய 2 பகுதிகள் போன்று. பிறருடைய நனவுகளை யார் பேசுவார்? நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் பேசுவார். நல்லுள்ளம் படைத்தவர் தான் தானும் பரிசுத்தமாக இருப்பார், பிறரையும் சுத்தமாகத்தான் பார்ப்பார். கருப்பு கண்ணாடி போட்டு பிறரை பார்ப்பவரிடம் அதிகமான தவறுகள் பாவங்கள் இருக்கும். இது நிதர்சனம். தன்னிடம் இருக்கின்ற பாவங்களை மற்றவர்களோடும் இணைத்து பார்ப்பார். சிலவேளை தன்னை மெய் மறந்து தன்னுடைய நிலைமையை மறந்து மற்றவர்களை குற்றவாளியாக நிறுவ முயல்வார். அல் கல்பு சலீம், இதுதான் என்னுடைய பிரதானமான தலைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய ஒரு பகுதியை ஓதினேன். நீண்ட துஆக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதிலே ஒரு 3 ஆயத்துகளை ஓதினேன். அதுக்கு முன்னால் சூரத்து ஷுஆரா 87, 88, 89 வசனங்களை ஓதினேன். அதை சூரத்து ஷுஆராவுடைய 84வது வசனத்தோடு இணைத்து முன்வைத்தேன். அன்பானவர்களே, 84வது வசனம் என்ன? வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய மௌத்துக்கு பின்னால் எனக்கு நட்பேறு கிடைக்கின்ற, என்னுடைய நலவுகளை பேசுகின்ற, என்னை நல்ல விடயங்களை கொண்டு பாராட்டுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கு. மன தூய்மையோடு வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுக்காக. அந்த நட்பேர் எனக்கு கிடைக்க வேண்டும். மக்கள் என்னை நல்லது பேச வேண்டும், என்னுடைய நலவுகளை பேச வேண்டும். அந்த துஆ கபூலானது. எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு. தொழுகையிலே வஜ்ஜஹத் ஓதுகிறோம். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தையுடைய வசன நடைகள் வித்தியாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வான அவ்வளவு முஸ்லிம் என்று ஓதினார்கள், வான மினல் முஸ்லிம் என்று நாங்கள் ஓதுகிறோம். நான் முதலாவது முஸ்லிம், நாங்கள் முஸ்லிம்களை சேர்ந்தவர்கள் என்று ஓதுகிறோம். நாம் முதலாவது முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. தொழுகையை முடிக்கிறோம் அத்தஹியாத்திலே. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத்
وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم. அங்கு மத்த ஐயாத்திலும் நபி அவர்களுக்கும் நபியருடைய குடும்பத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கும் ஸலவாத்து சொல்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிந்தது போன்று ரஹ்மத் செய்தது போன்று என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையுடைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் இணைகிறார்கள். இத்தனை அமல்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். நமக்கு வழங்கப்பட்டிருப்பது கண்ணியமானே மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரத்தை மையப்படுத்திய இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது யார்? நாம் முஸ்லிம்கள். நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது அல்லாஹ்வா? இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தார். முஸ்லிம், நமக்கு முஸ்லிம் என்று பெயர் சூட்டுகின்ற பாக்கியத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தார். எத்தனை சிறப்புகள் வரலாறுகள் காலப்போக்கில் பேசப்படும். நான் ஒரு விடயத்தை எடுத்திருக்கிறேன். நல்லவராக நட்பெயருடன் வாழ்ந்து மரணிப்பது, மற்றவர்களையும் நல்லவர்களாகவே தூய்மை கண்ணோடு பார்ப்பது. இந்த இரண்டும் ஒன்றரை கலந்ததாகத்தான் ஒரு மோமினுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அல் கல்பு சலீம், அந்த தூய உள்ளம், சுத்தமான உள்ளம், குறையற்ற உள்ளம். ஷிர்க், குஃப்ர்கள், இறை நிராகரிப்புகள், நயவஞ்சகத்தை விட்டு சுத்தமானது. பொறாமை, குரோதம், வஞ்சகம், நயவஞ்சகம், அதே போன்று மற்றவர்களை அற்பமாக பார்ப்பது, பெருமை, ஆணவம், அகங்காரம், பெரிய நினைப்பு, தலைக்கணம், எப்பொழுதுமே தன்னை பெரிதாக சுத்தமாக நினைக்கின்ற எல்லா விடயங்களை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவிலே குறிப்பிடப்படுகிறது. அந்த 84வது ஆயத்தை சொல்லிவிட்டேன். 88, 87, 88, 89 வசனங்களை ஓதினேன். வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன். கேவலம் என்பது கண்ணியமானவர்களே, உலகத்துடைய சில வேளை உலகத்தில் கொஞ்சம் தாழ்வு, பணிவு, கேவலங்கள் ஏற்படுவது தற்காலிகம், அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதனை கிடைக்கின்ற கண்ணியம் அது நிரந்தரமானது, கேவலமும் மாற்ற முடியாதது. இடையிலே மறுமையுடைய கண்ணியமும் கேவலமும் அதுதான் அடிப்படை என்பதற்கு ஒரு சிறிய சம்பவம். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியஸ்தர்களுடைய சபையில் இருக்கிறார்கள். குறைஷிகளிலே முக்கிய பிரமுகர்கள், விஐபிகள். எல்லோரும் ஒருவருக்கு ஒருவராக தன்னை பற்றி பீச்சிக் கொள்கிறார்கள். தன்னுடைய சிறப்பு, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பணம், தன்னுடைய பட்டம், தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய குடும்ப கௌரவம், தான் செய்த நிலைநாட்டிய சாதனைகள், நான் இப்படிப்பட்டவர், என்னுடைய தந்தை இப்படிப்பட்டவர், தன்னைத்தானே பீச்சிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களை நீங்கள் பீச்சிக் கொள்ள வேண்டாம், உங்களை பற்றி நீங்கள் தற்புகழ் பாட வேண்டாம். தற்புகழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய வாயால் உங்களை நீங்கள் புகழ்ந்து கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவரும் அப்படி மாறி 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 தன்னுடைய சிறப்புகளை தானாகவே எடுத்து ஏம்புகின்ற சபையிலே சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தவணை வருகிறது. சல்மான், இது உங்களுடைய தவணை, உங்களுடைய நேரம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னமா அன குலிப்து மின் நுத்ஃபத்தின் கதிரா. நானண்டா என்னை பற்றி பீட்டுவதற்கு நான் தயாரில்லை, தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஒரு அற்ப இந்திரிய துளியால் படைக்கப்பட்டவன். என்னுடைய ஆரம்பம் ஒரு இந்திரிய துளி, அற்பமான, அருவருப்பான. சும்மா அகூனு ஜீஃபத்தன் முன்சினா அவ் ஜுஸ்ஸத்தன் முன்சினா. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? உயிர் போனால் துருநாற்றம் வீசும் பிணமாக மாறுவேன். அவர்கள் நபி அல்லவே? நபிமார்கள் சுகதாக்களுடைய உடம்பைத்தான் பூமி தின்னாது, புழுப்பூச்சிகளுக்கு அது சேதப்படுத்தாது. மனிதர்கள் அடிப்படையில் தன்னுடைய பணிவை மேற்கொள்கிறார்கள். தூய்மையான உள்ளமுள்ளவர் எப்பொழுதும் மற்றவர்களை பாராட்டுவார், தன்னைத்தானே புகழ மாட்டார், தன்னை தாழ்த்திக் கொள்வார். தாழ்த்த தாழ்த்த அல்லாஹ் உயர்த்துவார், தன்னை உயர்த்த உயர்த்த அல்லாஹ் தாழ்த்துவான்.
மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா வமன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்கு அவனை பணிவாரோ, பணிந்து நடப்பாரோ, அவரை அல்லாஹ் உயர்த்துவார். நல்லுள்ளம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள், மற்றவர்களை மதிப்பார்கள். உள்ளத்திலே அழுக்குள்ளவர்கள் தான் எப்பொழுதுமே மற்றவர்களை மட்டம் தட்டி அவர்களுடைய முதுகில் ஏறி தான் முன்னேற முனைவார்கள். அவர்களை மானபங்கப்படுத்தி தான் கௌரவம் அடைய முயற்சிப்பார்கள். அவர்களை வெட்டி கொத்தி அந்த பதவியை அவர்களிடமிருந்து பறிப்பார்கள். அவரை பின்னால் தள்ளி ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்தில் தான் ஹீரோவாக மாற முயற்சிப்பார்கள். இது அழுக்கான அசுத்தமான கலப்படமுள்ள உள்ளமுடையவர்களுடைய தன்மை. சல்மான் அல் பாரிஸினுடைய உள்ளம் சுத்தம், அல் கல்பு சலீம் சொன்னார்கள். மூன்றாவது கட்டம் அகூமா இந்த மீசானி, மௌத்துக்கு பின்னால் மறுமையிலே என்னுடைய அமல்கள் நல்லது தீயது நெருக்கப்படக்கூடிய தராசிக்கு பக்கத்திலே கொண்டு வரப்படுவேன். சுமாத்தி மீசானி, மீசான் நன்மை தீமை நெருக்கப்படக்கூடிய தராசிக்கு பக்கத்திலே வருவேன். இன் சகுல ஃபஅன கரீம் வ இன் கஃப ஃபஅன லஈம். நன்மை தட்டு பாரமாகி சொர்க்கத்துக்குரியவனாக நான் முடிவெடுக்கப்படும் பொழுது நான் கண்ணியவானாக மாறுவேன். நன்மை தட்டு பாரம் குறைந்து பாவம் மிகைத்து விடும் என்றால் நான் கேவலப்பட்டு விடுவேன். எனவே மறுமையிலே நன்மை கூடி சொர்க்கவாதியாக முடிவெடுக்கப்பட்டால் தான் நான் கண்ணியம், எனக்கு அங்குதான் நிரந்தரமான உண்மையான கண்ணியம். இங்கு என்னை பீற்றி நான் கண்ணியம் அடைய விரும்பவில்லை என்று சபையில் உள்ள எல்லோர்களுக்கும் நுணுக்கமான முறையிலே ஒரு புத்திமதி சொன்னார்களாம். அதே போன்றுதான் கண்ணியமானே இங்கு சொல்ல வளர்த்துனி யௌமயுபாசூன், யா அல்லாஹ் கியாமத் நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அது எப்படிப்பட்ட நான்? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். இங்கு பெருமை சேர்க்கின்ற இரண்டு துறைகள், பணபலம், குடும்ப வளம். அதிலும் ஆண் குழந்தைகள் என்றால் ஒரு பெருமைதான். ஆம்பளப்புல இருக்கிறார்கள். அந்த ஜாகிலியா காலத்தில் கூட பெண் குழந்தைகள் கிடைத்தால் கேவலமாக பார்த்தார்கள். அந்த மடத்தனமான காலத்திலே இந்த காலத்திலும் தரங்குறைத்து பார்ப்போம் என்றால் நம்மிடமும் ஜாகிலியா கால பண்பு சேர்ந்துதான் இருக்கிறது. பணத்தை வைத்தோ, பிள்ளை குட்டிகளை வைத்தோ, பரம்பரையை வைத்தோ, குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கையை வைத்தோ, பெரிய குடும்பம், கௌரவமான குடும்பம், அந்த குடும்பம், இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலி, இப்படி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பட்டதாரிகள், படித்தவர்கள், பணக்காரர்கள், நாங்கள் எல்லாம் காணி பூமி சொந்தக்காரர்கள், நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் என்று உலகத்திலே கண்ணியம் கிடைக்கும். செங்கம்பளம் விரிக்கப்படும், தனியான மேசைகள் கதிரைகள் ஒதுக்கப்படும், மேடையிலே பிரதமதியாக உட்கார வைக்கப்படும், பூமாலை போடப்படும், பொன்னாடை போர்த்தப்படும், முதலாவது அழைப்பிதழே அவருக்கு தான் கிடைக்கும். இதை வைத்து ஏமாந்து விடக்கூடாது. மறுமையிலே செங்கம்பலம் தேவையா? செங்கம்பலம் என்றால் என்ன? கௌரவமான வரவேற்பு தேவையா? மலக்குமாருடைய வரவேற்பு தேவையா? முத்து நாள் மேடை அமைக்கப்பட்ட முத்து மேடைகளில் அமர வேண்டுமா? அரிசிக்கு கீழே நிழல் வேண்டுமா? கண்ணியமான அங்கு கண்ணியம் அடைவதற்கு உலகத்திலே தூய உள்ளமுள்ளவராக வாழ வேண்டும். யௌமலா யன்ஃபஉ வலா பனூன், சொத்து செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் எந்த பிரயோசனமும் அளிக்காத அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாது. இல்லாமன் அசல்வாக கல்வி சலீம். ஒரு சாராருக்குத்தான் கண்ணியம், ஒரு சாராருக்குத்தான் கேவலம் ஏற்படாது. கல்புன் சலீமோடு வரக்கூடியவர்கள், தூய்மையான பரிசுத்தமான உள்ளத்தோடு வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்விடம் வரக்கூடியவர்கள். அப்படி கல்புன் சலீமோடு வரக்கூடிய மக்களுக்குத்தான் பிரயோசனம் கிடைக்குமே. அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாது. வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் தன்னுடைய ரப்பிடம் கல்புன் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு வந்து சேர்ந்தார். துஆ கபூல். அது அப்படியான வாழ்க்கை. அன்பானவர்களே, ஒரு உதாரணம் சிந்திப்போம். நாளாந்தம் சிந்திக்க வேண்டிய, மறக்க முடியாத ஒன்றுதான், அதிகமாக நாம் ஞாபகம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் நம்முடைய மரணம். இன்பங்களை
நாம் பண்ணுகின்ற என்ஜாய்மெண்ட்டுகளை, நாம் வாழ்கின்ற ஜொலியான வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கை, இதை துண்டித்து ஒரே வினாடியில் முறியடிக்கக்கூடிய இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, துண்டிக்கக்கூடிய, உங்களுடைய உலகத்துடைய தொடர்பை கனெக்ஷனை கட் பண்ணக்கூடிய அப்படியான மௌத்தை அதிகம் ஞாபகம் செய்யுங்கள். அந்த மௌத்தை ஞாபகம் செய்து ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம். இன்று நான் என்னுடைய மரணம் என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இந்த அசர் தொழுகைக்கு பின்னால் என்னுடைய ஜனாஸா அறிவித்தல் சொல்லப்படுகிறது, செய்தி கேள்விப்படுகிறது. எத்தனை பேருடைய வாயில் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வரும்? எத்தனை பேருடைய வாயில் என்னுடைய ஜனாஸா செய்தி கேள்விப்பட்டவுடன் அல்ஹம்துலில்லாஹ் வரும்? எத்தனை பேர் என்னுடைய ஜனாஸா செய்தி கேள்விப்பட்டவுடன் பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவார்கள்? எத்தனை பேர் என்னுடைய ஜனாஸா செய்தி கேள்விப்பட்டவுடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சுஜூதில் விழுவார்கள்? எத்தனை பேர் கேள்விப்பட்டவுடன் கண்ணீர் வடித்து துஆ கேட்பார்கள்? எத்தனை பேர் நான் மௌத்தாகி கபருக்கு போனாலும் என்னுடைய நலவுகளை, நான் மக்களுக்காக செய்த சேவைகளை எண்ணி துஆ கேட்பதற்கு எத்தனை மக்களுக்கான சேவைகள், எத்தனை மக்களுக்கான நல்ல உதவிகள், எத்தனை பேருடைய உள்ளங்களை வென்றிருக்கிறேன். மௌத்துக்கு பின்னால் என்ன ஞாபகப்படுத்தப்படும்? கபரில் வைக்க முன்னரே என்ன பேசப்படும்? என்ன பேசப்படும்? என்ன பேசப்பட வேண்டும்? தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தால் மக்களுடைய நாவுகளிலே நனவுகள் வரும். இவருடைய நாவிலும் மற்றவர்களை பற்றி நனவுகள் தான் வரும். ஜனாதா வீட்டில் எப்படி பக்கத்தில் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும்? இன்று உதாரணம், இன்று தானே சொல்கிறேன், இன்று ஜுமாவுடைய அதான் கேட்கும் பொழுது முன்சப்பில் உட்கார்ந்திருந்தாரப்பா. இந்த சுபம் தொழுது எனக்கு வலது பக்கம் தொழுதாரப்பா. தொழுதோடு ஓட மாட்டாரப்பா. துவா திக்கர் அவுராதுகள் துவாக்கள் எல்லாம் கேட்டுவிட்டு தான் போவாரப்பா. ஓய்வு நேரங்களில் குர்ஆனோடு இருப்பாரப்பா. வியாபாரத்தில் நேர்மை, பொய் பேச மாட்டாரப்பா. இப்படி பேசப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சொல்லப்படக்கூடாது, நண்பர்கள் பேசிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நட்பேறு பெறுவோம். அதற்கான முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இதான் தலைப்பு. நான் அமைதியாக நிதானமாக பேசுவது ஒவ்வொரு புரிய வேண்டும் என்பதற்காக. யாரும் சொல்லக்கூடாது, நண்பர்கள் பேசிக் கொள்ளக்கூடாது. நேற்று ராவ் என்னோட பார்ல இருந்தானப்பா. போன கிழமை 2 பேரும் துபாயில இந்த இடத்தில் இருந்தோம் அப்பா. வியாபாரம் வேறு விடயம், சொல்வதை விலையும் கொள்ளுங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை என்னோட கெசினோவில் இருந்தானப்பா. பேசினா பச்சை பொய்யத்தான் பேசுவானப்பா. வெள்ளிக்கிழமை அதான் சொன்ன பிறகும் கடையிலிருந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பானப்பா. சொல்லக்கூடாது. கூலிக்கு இருந்த கடையை சொந்தமாக்கி கொண்டானே. சகோதரருடைய அனந்தர சொத்தை கொடுக்காம தனி அனுபவிச்சானே. சொந்த சகோதரர்களே சில சகோதரர்களுடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க பார்த்து கொண்டிருக்கின்ற காலம். சொந்த மனைவியே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலம். எப்ப மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை, எப்ப சாவான எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பேசக்கூடிய காலம். என்ன வாழ்க்கை வாழ்க்கை? சொந்த மனைவியுடைய வாயாலே துவா கிடைக்காத 50 வருட 40 வருட குடும்ப வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மையில் நாம் 0. கல்பு சலீம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அமைப்புக்கு வாழ்க்கை. ஹஜ்ஜே அவர்களுடைய குடும்பத்துடைய தியாகம். ஜம்சம் அவர்களுடைய குழந்தை கால் அடித்து
காலை நிலத்திலே தட்டி தட்டி அழுத இடத்தில் வெளியாகிய அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வற்றாத கோடிக்கணக்கான மிடர்கள், கோடிக்கணக்கான லீட்டர்கள் அருந்தப்பட்டு, சுமக்கப்பட்டு, விநியோகம் செய்யப்பட்டு, முழு உலக மக்களும் தன்னுடைய வீடுகளுக்கு எடுத்து வந்து ஷிஃபாவுக்குரிய, நிவாரணத்துக்குரிய ஒரு நீராக, பசிக்குரிய ஒரு உணவாக அந்த ஜம்சம் நீரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடியிலிருந்து வெடித்து வெளியாகிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோண்டி வெளியாகிய நீர். அந்த ஜம்சமுக்கு பின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் புகழப்படுகிறது. பரம்பரையே அபுல் அம்பியா, நற்பேறுகள் இதெல்லாம் சமூகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய நற்சான்றிதழ்கள். அபுல் அம்பியா நபிமார்களின் தந்தை. என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي, என்னை தொழுகையில் பேணுதலாக்கு, என்னுடைய பரம்பரையை தொழுகையில் பேணுதலாக்கு. அன்பானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலே ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லோரும் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த பரம்பரையோடு எப்படிப்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட அந்தஸ்து, எப்படிப்பட்ட பெருமை. அவர்கள் பெருமைக்காக துஆ கேட்கவில்லை, அல்லாஹ் அந்த பெருமையை சேர்த்தான். ஏன்? உள்ளம் நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய பரம்பரை கண்ணியமாக தலை நிமிர்ந்துதான் வாழ்வார்கள். அதற்கு வாழும் பொழுது பிரகதியில் ஒரு பழமொழி கொண்ட ஒரு கவிஞருடைய வார்த்தை கொண்டு சொல்லப்படும், மாத்த அக்வாம் வஹும் அஹ்யாஉன் ஃபீ குலூபின்னாஸ். சில மக்கள் மரணித்து விட்டார்கள் எப்பொழுதோ, ஆனால் அவர்களுடைய ஞாபகம் பின்னால் வாழ்கின்ற சமூகத்திலே எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். எப்படி மக்களுடைய துஆவுக்குரியவர்களாக வாழ்வோம். எப்பொழுதுமே மக்கள் நம்முடைய கண்ணியமானே, நம்முடைய திருமண தினத்தை விட, நாம் சாதனை படைத்த ஒரு மறக்க முடியாத தினத்தை விட நம்முடைய மௌத்துடைய தினம் பெருநாளாக அமைய வேண்டும். நம்முடைய பெருநாட்களை விட நம்முடைய மௌத்துடைய தினம் பெருநாளாக அமைய வேண்டும். திருமண தினத்திலே நாம் புதுமாப்பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அடைந்த ஆனந்தத்தை விட கபரிலே புதுமாப்பிள்ளை போன்று தூங்கும் பொழுது அடைய வேண்டும். இதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி நான் இணைப்பேன் என்று சொன்னேனே, எப்பொழுதுமே மக்களுடைய நலவுகளை பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய பழக்கம் நம்மிடம் உருவாக வேண்டும். அது சவர்க்காரம் போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சவர்க்காரத்தால் நம்முடைய ஆடையை கழுவி துப்புரவு செய்கிறோம். இந்த கையால் பிடித்து தேய்ப்போம். கையை கழுவுவது நோக்கம் அல்ல, ஆடையை கழுவுவதுதான் நோக்கம். ஆனால் அந்த ஆடையை விட ஒரு படி மேலே 2 மடங்கு கை சுத்தமாகும். மற்றவர்களை பற்றி பாராட்டும் பொழுது, புகழும் பொழுதோ, மற்றவருடைய நலவுகளை எடுத்து கூறும் பொழுதோ, அந்த நலவுகளை விட சிறந்த நலவுகளை நம்மில் அல்லாஹ் உண்டு பண்ணுவார். அதை விட பன்மடங்கு பாராட்டுக்குரிய வாழ்க்கையை நமக்கு தருவார். அதை விட பிறருடைய ஒரு பிள்ளை சித்தி அடைந்து விட்டது பரீட்சையில், உள்ளம் கொந்தளிக்க கூடாது, பொறாமை வரக்கூடாது. இன்று எப்படிப்பட்ட காலம்! தாத்தாவுடைய பிள்ளை பாஸ் ஆகினா தங்கச்சிக்கு பொறாமை, தம்பியுடைய பிள்ளை பாஸ் ஆகினா நானாவுக்கு பொறாமை. ஏண்டமான் குவாலிஃபைட் இல்லையே. நானா ஒரு வியாபாரம் செய்கிற, அந்த வியாபாரத்தை தம்பி ஒரு வியாபாரம் திறக்க போனால் நானா விடுவதில்லை, மச்சானை விடுவதில்லை, சகலையை முன்னேற விடுவதில்லை. கண்ணியமானே, இப்படி பிறருடைய விடயத்திலே முட்டுக்கட்டையாக அமைகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பின்னோக்கித்தான் செல்லும். அல்லாஹ் இன்னும் அறிவு ஞானத்தை கொடுக்கட்டும் என்று நீங்கள் தாத்தாவுடைய பிள்ளைக்கு துவா கேட்டால் உங்களுடைய பிள்ளைக்கு மலக்கு துவா கேட்பார். தாத்தாவுடைய பிள்ளை 5A எடுத்திருந்தால் உங்களுடைய பிள்ளை 6A எடுக்கின்ற லெவலுக்கு அல்லாஹ் உண்டு பண்ணுவார்.
பிறரை பாராட்டுவது, பிறருக்கு துஆ கேட்பது, பிறருடைய நலவுகளை முன்வைப்பது. இதுதான் நான் இப்பொழுது சம்பவத்தோடு இணைக்கிறேன். ஆரம்பத்திலே சொன்ன சம்பவம் எல்லோரும் சொல்கிறார்கள், உமர் எல்லாம் உட்பட பாவிகள், இவர் பாவி, தொழுவிக்க வேண்டாம் என்று கண்டார்கள், கேட்டார்கள். ஒரு சஹாபி சொன்னார், ஒரு நலவை கண்டிருக்கிறேன். அந்த ஒரு நலவை வைத்து பாக்கியமான ஜனாசா தொழுகை நபி அவர்களுடைய அந்த உடம்பால் அவருக்கு கிடைத்தது. அந்த கட்டத்திலே தடுத்த உமர் அவர்கள் குடிகாரர் ஹத்தடிக்கப்படும் பொழுது அழுது துஆ கேட்டார்கள். குடிகாரருக்காக இஸ்திக்பார் செய்தார்கள், தவறுகளை மறைத்தார்கள். ஒரு இமாம் சொல்கிறார்கள், பெரும்பாலும் முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பேரில் எனக்கு சந்தேகம், விடயம் உறுதி. பல கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள். அவர்களிடம் சில மனிதன் அடிப்படையில் சில குறைகள், தவறுகள் இருந்தன. அது அப்படியே மறைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது அல்லாஹ்வினால். எப்பொழுது அவர்கள் மக்களுடைய பிறருடைய குறைகளை பேச ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய குறைகள் ஒவ்வொன்றாக வெளியானது. மறைக்கும் வரைக்கும் அல்லாஹ் மறைத்தான். வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரவுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ ஈருலகிலும் அல்லாஹ்வுடைய குறையை மறைப்பான். சிலரோடு அல்லாஹ் ரகசியம் பேசுவானாம். மறுமையிலே சிலரை தனியே கூப்பிட்டு அல்லாஹ் அவனும் மாத்தரும். எல்லாமே பப்ளிசிட்டியாக தான் நடக்கும், பப்ளிக்காக தான் நடக்கும். மறுமை ஒரு சிலர் எல்லாம் ரகசியம் பேசுவானாம். இங்க வாப்பா, இங்க வா, உனக்கு நினைவிருக்கிற இந்த நாள் இந்த இடத்து இந்த பாவம் செய்தாய், இந்த ஊரு இந்த பாவம் செய்தாய், அந்த நாட்டு இந்த பாவம் செய்தாய், நினைவிக்குதா? ஓயாள்லா ஓயாள்லா, அல்லாஹ்வை மறக்க முடியுமா? ஓயாள்லா போ, உன்னுடைய எல்லா பாவங்களையும் அவருடைய திருத்தம், அவருடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு, அதனால தான் கிடைக்கிறது பாக்கியம். சும்மா கிடைக்காது, அப்படியே வாழ்ந்து வாழ்ந்துதான் கிடைக்காது. எப்படி மௌத்தாகிறோம் அப்படித்தான் மறுமை வாழ்க்கை. அல்லாஹ் சொல்வானா, எல்லா பாவங்களையும் சில விடயங்களை சொல்லி காட்டிவிட்டு இந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிட்டேன், போவப்பா சொர்க்கத்துக்கு. உடனே சொல்வானா, யா அல்லாஹ் இன்னும் பாவங்கள் பேலன்ஸ் இருக்குது, நீ அதை சொல்லலே. என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு கூட பாவங்கள் இருக்கிறது, யா அல்லாஹ் அதை நன்மையா மாற்றி சாவே என்றே அல்லாஹ்வே சிரிப்பான் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு ஆனந்தம். அன்பானவர்களே, அது போன்று அல்லாஹ் தனிமையிலே பேசி உலகத்திலேயே உன்னுடைய பாவங்களை மறைத்தேன், இன்று உன்னை மறைக்கிறேன் என்று சிலரோடு அல்லாஹ் ரகசியம் பேசி அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் உலகத்திலே மற்றவர்களுடைய குறைகளை, பேசக்கூடியவர்களுடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இன்னும் ஒரு சாரார் இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருந்தன, அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசாமல் இருந்ததனால் அவருடைய குறைகள் மறைக்கப்பட்ட நிலைமையிலே மௌத்தாகினார்கள். 3 உதாரணங்களோடு முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். இப்பொழுது நான் முழு கொத்துபாக்களும் 4 ஆயத்துகள், சூரா ஷுஆராவுடைய 84வது வசனம், 87வது வசனம், 88வது 89வது வசனங்கள். ஒரே ஒரு ஹதீஸ், இடைக்கிடையே தேவைப்படக்கூடிய நேரத்திலே தொட்டு காட்டினேன் சில ஹதீசுகளை. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஹதீஸ், வாயளவில் நாங்கள் மூமின்கள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் இறைநேசர்கள், நாங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நல்லடியார்கள் என்று தீட்டிக் கொள்ளக்கூடியவர்களே, யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யத்குலில் ஈமான் ஃபீ கல்பிஹி அல்ல மன் அஸ்லம வலம் யத்குலில் ஈமான் ஃபீ குலூபிஹிம். பல்வேறு வார்த்தைகள் வந்திருக்கின்றன. வாயளவில் மூமின்களாகவும் செயலிலே ஜீரோக்களாகவும் உள்ளத்திலே ஈமான் சம்பந்தப்படாத பேரளவில் மூமின்களாக வாழக்கூடியவர்களே, லா துஉதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் நோகடிக்க வேண்டாம், முஸ்லிம்களை மனவருத்தப்படுத்த வேண்டாம், முஸ்லிம்களை துன்புறுத்த வேண்டாம், முஸ்லிம்களுடைய குறைகளை பேச வேண்டாம், வலா துஐயிரூஹும், குறை பேச வேண்டாம், குறைகளை தேட வேண்டாம், வலா தத்தபஉ அவ்ராத்திஹிம், வலா தத்தபஉ அவ்ராத்திஹிம், வலா தத்லுபு அவ்ராத்திஹிம், மக்களுடைய குறைகளை தேடி தேடி துருவி துருவி கலெக்ட் பண்ண வேண்டாம். யாரை சந்தித்தாலும் அவருடைய விஷயம் என்ன,
இவருடைய விஷயம் என்ன, பின் வீட்டு விஷயம் என்ன ஆயிடுச்சு, அடுத்த கடைக்காரன் விஷயம் என்ன ஆயிடுச்சு, அவன் விஷயம் என்ன ஆயிடுச்சு, என்ன கேஸ் எப்படி போகுது, தேவை அவங்களுக்கு தேவையில்லை. வளர்த்து ஐயரும் யார் ஒருவர் பிறருடைய குறைகளை தேடுவாரோ, அது மீடியாக்கள் மூலமாக இருக்கலாம், அது ஆடியோக்கள் மூலமாக இருக்கலாம், அது வீடியோக்கள் மூலமாக இருக்கலாம், அது ஆள் வைத்திருக்கலாம், அல்லது ரகசியமா ஒருவரை அந்த சபையிலே உட்கார வைத்திருக்கலாம், அல்லது துப்பறிவதற்கு யாரையாவது அனுப்பி தேடலாம். எப்படி மற்றவர்களுடைய குறையை யார் தேடினாலும் பிறரின் குறைகளை தேடக்கூடியவர்களுடைய குறைகளை அவருடைய வீட்டுக்கு மத்தியில் உள்ளே அவர் தனிமையில் இருக்கின்ற தன்னுடைய அறையில் இருந்தாலும் வீட்டுக்குள் இருந்தாலும் பிறரின் குறைகளை தேடி தேடி துருவக்கூடியவருடைய குறையை அல்லாஹ் வெளியாக்குவார். எத்தனை பேருடைய வெளியாக இருக்கிறது, எத்தனை பேருடையது வெளியாகிக் கொண்டிருக்கிறது, எத்தனை பேருடையது வெளியாக இருக்கிறதோ தெரியாது. 3 பெரிய உதாரணங்கள். முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு தடவை ஒரு மனிதர் வியாபாரத்தில் லொஸ்டாகி எல்லாவற்றையும் இழந்து விட்டார், பேங்க்ரப்ட் ஆகிவிட்டார், வங்குரோத்துக்காரராகிவிட்டார். அவரை கொஞ்சம் ஏளனமாக பேசுகின்ற நோக்கத்தில் முஃப்லிஸ் என்று எல்லா வியாபாரம் தொழில் வருமானங்கள் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டவாளியே வங்குரோத்துக்காரனே என்று ஒரு வசனம் தான், ஒரு வசனம். 40 வருடங்களுக்கு பின்னால் நான் முழுமையாக லொஸ் ஆகினேன். உடனே எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது, உடனே சம்பவம் ஞாபகம் வந்தது. 40 வருடங்களுக்கு முன்னால் ஒருவனுக்கு எல்லாம் இழந்து நீ வந்து வெறுங்கையோடு இருக்கிறியே என்று கேவலமாக குறை சொன்னேன். அந்த தண்டனை அல்லாஹ் 40 வருடங்களுக்கு பின்னால் என்னை லொஸ்டாக்கலாம். அடுத்த சிறிய உதாரணம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்கிறார்கள், எவ்வளவு அழகான வார்த்தை. எதை பற்றி தெரியுமா சொல்கிறார்கள்? அவருடைய ஈரம் பட்டால் அது நக்கினால் உடம்பில் ஈரப்பட்டால் 7 தடவை கழுக வேண்டும், ஒரு தடவை மண்ணை போட வேண்டும். அந்த நாயை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மிகப்பெரிய உன்னதமான ஒரு சஹாபி, அறிவாளி, ஒரு நாயை கூட ஏளனமாக கேவலமாக மட்டம் தட்டி குறை பேச பயப்படுகிறேன், சில வேளை நான் நாயாக மாற்றப்படுவதிலும் தெரியாது. அடுத்த உதாரணம், இறுதி முடிக்கிறேன். அன்பானவர்களே, கேவலமாக மனிதர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், மூமின்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், தொழுகையாளர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று இதை வைத்து விலகிக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு இமாம் சொல்லுகிறார்கள், உதாரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், இந்த மாட்டுடைய சாணத்திலே அந்த சாணத்தை தலையால் போலாக உருட்டும் அந்த கழிவு, அந்த வண்டு மாட்டுடைய சாணியிலே அந்த போலாக உருட்டுகின்ற அந்த வண்டு, பெயரை தெரிந்து கொள்கிறேன், பெயரை சொல்லும் பொழுது அசுத்தமான வார்த்தை வெளியாகும் அல்லவா, அந்த வண்டை ஒரு தடவை கேவலமாக பார்த்து, இந்த வண்டை அல்லாஹ் என்னத்துக்கு தான் படைச்சது என்று மலவண்டு முகத்தில் ஒரு பரு வந்தது. எத்தனையோ மருந்துகள் பூசினே சுகமாகவில்லை, எத்தனை மருந்துகள் பூசினே சுகமாகவில்லை. ஒரு நாட்டு வைத்திய இடம் போனேன். அவர் சொன்னார், இந்த வண்டு, செத்த வண்டுகள் கொஞ்சம் கொண்டு வாருங்கள். மாட்டுடைய தானியில் தலையால் போல் உருட்டக்கூடிய வண்டு, அசுத்தத்தை தலையால் பந்து செய்கின்ற வண்டு, செத்த வண்டுகளை கொண்டு போனேன். அவர் அந்த செத்த வண்டுகளை நெருப்பிலை பொசுக்கி அதை எடுத்து தூளாக்கி என்னுடைய முகத்தில் ஒரு கட்டு போட்டார். அதற்குத்தான் சுகமாகியது. அந்த கழிவுருட்டும் வண்டை கேவலமாக பேசினேன், அந்த வண்டையே எனக்கு மருந்தாக மாற்றினேன், அது முகத்தில் பூச வைத்தான். அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தூய உள்ளத்தோடு நாமும் மற்றவர்களுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுடைய ரிதாவுக்கும் உரிய நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பேறு பெற்று மற்றவர்களுடைய நலவுகளை பேசி பேசி நாம் சுத்தமாகி அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பெறக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.
அனைத்து தேவைகள் நிறைவேற்றுவாயாக, கவலைகளை போக்குவாயாக, நோய்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக, பொருளாதாரங்களை பரக்கத்து செய்வாயாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யார் நமது நாட்டிலிருந்தும் உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக வருகிறார்களோ செல்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் நீ ஹஜ்ஜன் மக்ரூராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜா ஆக்குவாயாக. அவருடைய துஆக்கள் எங்களுக்கு பங்கு தருவாயாக. அவருடைய அந்த ஹஜ்ஜை இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒற்றுமைக்கு காரணமாக்குவாயாக, விடுதலைக்கு காரணமாக்குவாயாக, முஸ்லிம்கள் நடக்கின்ற அநியாயங்களுக்கான ஒரு விடுதலையாக ஆக்குவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.